இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து ரவா கேசரி எப்படி வந்து செய்கிறது வந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கிஸ்மிஸும் முந்திரியும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நெய்யில் வந்து நம்ம வறுத்துடலாம். நல்லா கிஸ்மிஸ்லாம் நல்லா பெருசாகி வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை கிரேப்ஸு நல்லா பலூன் மாதிரி ஊதிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்திருக்கேன். இதே நெய்யில் வந்து வறுத்துடலாம். இப்போ நம்ம ரவையை ஒரு பக்கம் வறுத்துட்டு இன்னொரு பக்கம் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு செய்யும்போது நம்ம ஈஸியாக வந்து ரவா கேசரி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரவா வறுக்கிற நேரத்தில் தண்ணியும் வந்து நமக்கு கொதிச்சிரும். ஈஸியாக ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் இன்னொரு அடுப்பில் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ரவையோட ஸ்மெல்லு வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுறலாம். நான் வந்து இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கிட்டுருக்கேன். கருகிடாமல் இதை வறுத்து விட்டுறணும், அதுதான் மெயின். இப்போ ரவா வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் சூடான பால் தான். இப்போ தண்ணி எல்லாம் இழுத்துட்டு நல்லா ரவை வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரவையை. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸையும் இதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து கேசரி வந்து தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும்